பரபரப்பான அரசியல் சூழலில் இன்றைய டாப் 5 செய்திகளை பார்க்கலாம். அமைச்சர் நேரு மீது இன்னும் வழக்கு பதிவு செய்யவில்லை என கூறி அதிமுக எம்பி இன்பதுரை தொடர்ந்த அவமதிப்பு வழக்கில் இது தொடர்பான உத்தரவை எதிர்த்து மறு ஆய்வு மனு தாக்கல் செய்ய உள்ளதாக தமிழக அரசு தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறை பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் பல்வேறு பணி நியமனங்களுக்காக 1020 கோடி ரூபாய் வரை லஞ்சம் பெற்றுள்ளதாக அமைச்சர் KN நேரு மற்றும் அவரது சகோதரர்கள், அரசு உயரதிகாரிகள், அரசியல் பிரமுகர்கள் உள்ளிட்டோர் மீது குற்றம் சாட்டி தமிழக DGPக்கு அமலாக்கத்துறை கடிதம் அனுப்பியது. இந்த கடிதத்தின் அடிப்படையில் அமைச்சர் நேரு உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிடக் கோரி அதிமுக MP இன்பதுரை உள்ளிட்டோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தனர். திருச்சியில் நடைபெறவுள்ள தேசிய ஜனநாயக கட்சியின் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் தமிழகம் வருகை தரவுள்ளார். சட்டசபை தேர்தல் தேதி இன்னும் சில தினங்களில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் விரைவில் அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினரின் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்க உள்ளது. இந்த நிலையில் தேசிய ஜனநாயக கட்சியின் சார்பில் மூன்றாவதாக நடைபெற உள்ள பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமி, TTV தினகரன் உள்ளிட்ட முக்கிய அரசியல் கட்சி பிரமுகர்கள் பங்கேற்கின்றனர். திருவள்ளூர், திருவண்ணாமலை, கடலூர் உள்ளிட்ட 14 மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி மாநிலத்திலும் காகங்கள் தொடர்ந்து உயிரிழந்து வருவதால் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று தமிழக பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இடையிலான போர் மத்திய கிழக்கு வளைகுடா நாடுகளில் தீவிரமடைந்து வரும் நிலையில் ஓமன் சுல்தான் மற்றும் குவைத் இளவரசருடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது அவர் அங்கு வசிக்கும் இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு கேட்டுக் கொண்டார். சவுதி அரேபிய இளவரசர் முகமது பின் சல்மான் மற்றும் பஹ்ரைன் மன்னன் ஹமத் பின் ஈசா அல் ஹலிஃபா ஆகியோருடன் பிரதமர் நரேந்திர மோடி பேசுகையில் பிராந்தியத்தில் அமைதி திரும்புவதே இப்போதைய மிக முக்கியமான தேவை என்பதை வலியுறுத்தியுள்ளார். பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை சுற்றி 1 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு எந்த கட்டுமானங்களுக்கும் ஒப்புதல் வழங்கக்கூடாது என்ற பசுமை தீர்ப்பாய உத்தரவை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் இது தொடர்பாக தமிழக அரசு பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. ரியல் எஸ்டேட் நிறுவனங்களின் கூட்டமைப்பு சார்பில் தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த நீதிமன்றம் தமிழக அரசு மற்றும் CMTC மாநகராட்சி உள்ளிட்டோர் 3 வாரங்களில் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்துள்ளனர். இத்துடன் இந்நேரத்திற்கான டாப் 5 செய்திகள் நிறைவடைகின்றன. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எப்பொழுதும் BNC டைம்ஸ் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.